துரோகத்திற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்குத்தான் வழங்க முடியும். எல்லோரும் அவருடைய சிறப்பிற்காக நோபல் 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 பரிசு வழங்குவது வழக்கம். துரோகம் என்று சொன்னால் ஒரே ஒருவருக்கு இந்தியாவிலே நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அது அவருக்குத்தான் பொருத்தம். அவருடைய தகுதியை விட்டு இது போன்ற பேச்சுக்களை பேசியிருக்கிறார்கள். அது வேதனை தரக்கூடிய ஒன்று. இது போன்ற நிலைகளை மக்கள் பார்த்து கொள்வார்கள். மக்கள் கொந்தளித்திருக்கிறார்கள், அவருக்கு அது புரியாது. அவருடைய தகுதி என்பது என்று எவ்வளவு கோபத்தோடு அவர் என்று அங்கே உரையாற்றியிருக்கிறார் என்பது மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலே அவரை பற்றி சொல்வது சரியாக இருக்காது. குறிப்பாக காலம்தான் அவருக்கு பதில் சொல்லும். நாளைய தீர்ப்பு என்பது தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை வரலாறு படைக்கும். நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி. வீதியில் அவர் தான் நடமுட முடியாது. அவரை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னால் 79 ஆரம்பித்தால் அவர் தாங்க மாட்டார். அவர் எப்படி என்னிடத்திலே வந்தார், எந்த வகையில் நின்றார், எங்கெங்கே என்ன செய்தார் என்பதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல தேவையும் இல்லை. சொல்ல வேண்டிய சூழ்நிலை அவர் உருவாக்கினால் அது மக்கள் அப்போது தான் புரிந்து கொள்வார். இவர்கிட்ட போய் இவர் அமைச்சர் பதவி எப்படி கொடுக்க முடியும்? நான் இல்லைன்னா சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னா இவர் எப்படி முதலமைச்சர் ஆக முடியும்? நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் இவர் முதலமைச்சரே ஆக முடியாது. முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்தவன் நான். என்னிடத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாலும் என்பது அவருக்கு தெரியும். ஆகவே அதெல்லாம் புரிந்து கொண்டு பேச வேண்டும். நாங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் கையெழுத்து போட வேண்டியால் இவர் முதலமைச்சரே ஆகியிருக்க முடியாது. அதை முதல் புரிந்து கொண்டு பேச வேண்டும். அவ்வளவுதான் அவருடைய அரசியல் நாகரிகம்.